السلام عليكم ورحمة الله وبركاته. وعن جابر بن سمرة رضي الله تعالى عنه قال جابر بن سمرة رضي الله تعالى عنه அறிவிக்கிறார்கள் قال النبي صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள் அலா தஸுஃபூன கமா தஸுஃபுல் மலாயிகத்து இன்த ரப்பிஹா, மலக்குமார்கள் இறைவனுக்கு முன்னால் அணிவகுத்து நிற்பதை போன்று நீங்கள் நிற்க வேண்டாமா என்று கேட்டார்கள். வகுல்னா, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பெருமானாரிடத்தில் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, ஓ கைஃப தஸுஃபுல் மலாயிகத்து இன்த ரப்பிஹா, மலக்குமார்கள் இறைவனுக்கு முன்னால் எப்படி அணிவகுத்து நிற்பார்கள், அந்த சஃப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம். அபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுதிம்மூன ஸுஃபூஃபல் உவல், முந்திய சஃப்புகளை அவர்கள் ஆரம்பமாக பூர்த்தி செய்வார்கள். வயதராஸூன ஃபி ஸஃப், அணிவகுத்து நிற்கிற பொழுது அந்த சஃபில் அவர்கள் நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் நின்று கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த முறையை சஹாபாக்களுக்கு விவரித்தார்கள். பள்ளியில் பேணப்பட வேண்டிய ஒழுங்குகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பள்ளியில் பேண வேண்டிய ஒழுங்குகளில் மிக முக்கியமானது, மிகவும் அவசியமானது சஃப்புகள் சரியாக்கப்பட வேண்டும். தொழுகைக்கு வரக்கூடியவர்கள், தொழுகையில் ஜமாத்தோடு இணையக்கூடியவர்கள், ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. தான் நிற்கக்கூடிய சஃப்பு, அந்த சஃப்பில் நான் ஒழுங்காக நிற்கிறேனா, பக்கத்தில் இருப்பவர்கள் சரியாக நிற்கிறார்களா என்பதை கவனித்து அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. பல சமயங்களில் சஃப்புகளை சரியாக்க வேண்டும் என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை பேசியிருக்கிறார்கள். சஃப்புகளை அணிவகுப்பதில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை எச்சரித்தும் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் காம யுரீது ஐயு கப்பீர ஃபி ஸலாத், தொழுகைக்காக தக்பீர் சொல்ல எழுந்தரித்த பொழுது ஃபரஆ ரஜுலன் பாதியன் சதுரஹு, சஃபிலிருந்து ஒருவர் கொஞ்சம் முன்னால் தள்ளி நிற்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்பொழுது சொன்னார்கள், இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, லதுஸவ்வுன்ன ஸுஃபூஃபக்கும், உங்களது சஃப்புகளை நீங்கள் சரியாக அமைத்து கொள்ளுங்கள். அவுல யுஹாலிஃபன்னல்லாஹு பைன உஜூஹிக்கும், இல்லை என்றால் உங்களது உள்ளங்களுக்கு இடையில் அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்தி விடுவான் என்று சொன்னார்கள். உள்ளங்களுக்கு இடையில் மாற்றங்களை ஏற்படுத்துதல் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் போய்விடுவீர்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் உருவாகும், ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் ஏற்படும் என்று சொன்னார்கள். சஃப்புகளில் எப்போ குழப்பம் ஏற்படுதோ அப்பொழுது வாழ்க்கையிலும் குழப்பம் ஏற்பட்டுரும். மக்கள் பிரிந்து போய்விடுவார்கள், ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. சஃப்புகளுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையில் அதீத அக்கறையை அவர்கள் காட்டினார்கள். சமுதாயம் எந்த வகையிலும் அவர்கள் பிரிந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக அவர்கள் சொன்னார்கள். ஒற்றுமையை அவர்கள் விரும்பினார்கள், ஆசைப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில், உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய அந்த நேரம் நெருங்குகின்ற அந்த பொழுது, சுமார் ஒரு 5 நாட்கள் பள்ளிக்கு வரலை, அவங்களால வர முடியலை, ரொம்ப உடல் பலவீனமாயிருச்சு. வீட்டிலேயே அவங்க இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வீட்டில் தான் அவங்க தொழுதாங்க. கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய அந்த நாள் கரெக்டாக ரபியுல் அவல் 12ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று ஃபஜ்ர் தொழுகையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் போடப்பட்டிருந்த அந்த திரைச்சீலையை விலக்கி பார்க்கிறார்கள். வீடும் பள்ளியும் ஒட்டி தானே இருக்கும். திரையை திறந்து பார்த்தா பள்ளி தெரியும், ஒரு 8 வச்சா பள்ளிக்குள்ளே போயிடலாம். திரையை திறந்து பார்க்கிறார்கள். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமாக நிற்க சஹாபாக்கள் எல்லாம் அணிவகுத்து அங்கே தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே பெருமானாருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல் வெளிப்பட்டது.
அந்த சிரிப்புக்கான காரணத்தை விளங்க வேண்டும். ஏன் அந்த நேரத்தில் சிரிக்கிறாங்க? அதுதான் பெருமானார் பார்த்த கடைசி பார்வை, அதுதான் பெருமானாருடைய முகத்தில் வெளிப்பட்ட கடைசி சிரிப்பு. அதற்கு பிறகு அடுத்த லுகர் தொழுகைக்கு அவங்க இல்லை, வஃபாத் ஆயிட்டாங்க. லுகாமனுடைய வேலையிலே அவர்கள் உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். கடைசியாக அவர்கள் சிரித்த அந்த சிரிப்புக்கான காரணத்தை சொல்கிற பொழுது சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள் தொழுகையில் இருப்பதை பார்த்தாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு புன்முறுவல் ஏற்பட்டது. என்ன காரணம்னா, அபூபக்கர் சிதீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகையில் இமாமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தனக்கு பின்னால் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு, தன்னுடைய இடத்தில் இருந்து பணிகளை செய்வதற்கு ஒரு தகுதியான ஆள் கிடைத்து விட்டார்கள் என்பதை நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்தாங்க. அவங்க போகிறாங்க, போகும்பொழுது அப்படி சமுதாயத்தை அம்போன்னு விட்டு போயிடக்கூடாதுல்ல. இதுவரைக்கும் எப்படி சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்திட்டு போனாங்களோ அந்த மாதிரியான ஒரு தலைமையை ஏற்படுத்திட்டு போகணும். இப்போ அப்படியான ஒரு தலைமை கிடைச்சிருச்சு. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் அவங்க சிரித்தாங்க. ரெண்டாவது, அபூபக்கர் நாயகம் இமாமாக நிற்கிற பொழுது அத்தனை சஹாபாக்களும் பின்னால் நின்று தொழுதுட்டு இருந்தாங்க. அப்படின்னா தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய வர இருக்கிற ஒரு தலைமையை அத்தனை சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் அபூபக்கரை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு யாரும் வந்து நிற்கலை. இமாமாக ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் கலீஃபா, அவங்க தான் அடுத்த ஆட்சியாளர். அப்போ எல்லாரும் பின்னால் சஃப்பில் நிற்கிறாங்க அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அத்தனை சஹாபாக்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு தலைமையை அத்தனை சஹாபாக்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. மூணாவது காரணம் என்ன அப்படின்னா, தொழுகையில் சஃப்பில் அவங்க கரெக்டாக நின்னாங்க. முன்ன பின்ன இல்லாமல், யாரும் சஃப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் கரெக்டாக எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி தொழுகையில் அனைவரும் அணிவகுத்து ஒற்றுமையாக நின்றார்கள். அதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புன்முறுவல் கொடுத்தார்கள். அப்போ ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து பெருமானாருக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒற்றுமை சஃப்பில் தான் ஏற்படுகிறது. சஃப்பு எப்போ குழப்பமாகுதோ சமுதாயத்தில் குழப்பம் வந்துடும். அதனால தான் சஃப்பை சரி செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆரம்ப நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் அவங்களே சஃப்புக்கு இடையில் நடந்து போவாங்களாம். தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் இடையில் நடந்து போய் சஃப்பை கையை வச்சு சரி பண்ணுவாங்க. நீ முன்னாடி போ, நீ பின்னால் வா, கரெக்டாக முதுகை ஒழுங்காக வச்சுக்கோ, காலை ஒழுங்காக வை அப்படின்னு சொல்லி கரெக்டாக சஃப்புகளை சரி செய்வாங்க. 5 சஃப்பு நின்றுச்சுன்னா 5 சஃப்பை சரி செஞ்ச பிறகு அதுக்கு பிறகு முன்னால் முசல்லால வந்து தக்பீர் கட்டுவாங்க. இப்படி பல நாட்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு சஃப்பை சரியாக அமைப்பதை குறித்து அதற்கான விளக்கம் எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக வந்து எங்களுக்கு அந்த சஃப்பை சரி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய காலங்கள் கடந்த பிறகு, கலீஃபாக்களுடைய ஆட்சி வந்த பிறகு இஸ்லாம் வந்து விரிவடைய ஆரம்பிச்சிச்சு, மக்கள் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய மக்கள் கூட்டம் நின்று தொழுக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது கலீஃபாக்கள் ஒவ்வொரு சஃப்லையும் வந்து சரி செய்ய முடியாது, தொழுக நேரம் வந்து ரொம்ப தாமதமாயிரும். அதனால் சஃப்பை சரி செய்வதற்குன்னு ஒரு ஆள் நியமிச்சிருந்தாங்க. அவர் அங்கங்கே நிற்பார், 2 சஃப்புக்கு இடையில் 3 சஃப்புக்கு இடையில் அவர் நிற்பார். அவர் என்ன செய்வார்னா, இக்காமத் சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் சஃப்புக்கு இடையில் போய் முன்ன பின்ன நின்னா சரி செய்வாங்க. சரியாக சஃப்பு அமைக்கப்பட்டு விட்டது என்று அவர் அறிவிப்பு செய்வார். அறிவிப்பு செஞ்ச பிறகு தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தக்பீர் கட்டுவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தக்பீர் கட்டுவாங்க. அந்த அளவிற்கு சஃப்புகள் அமைக்கிறதுல ரொம்ப அவர்கள் கவனத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதீத முக்கியத்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஏன்னா அதுதான் தொழுகை முழுமைப்படுத்துவதற்கான ஒரு அம்சமாக இருக்கும். சஃப்பு சரியில்லைன்னா தொழுகை முழுமையாக இருக்காது, முழுமையாக நன்மை கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, சஃப்பு சரியாக அமைக்கப்படலாம் அப்படின்னா அத்தனை பேரும் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு விடுவார்கள். இமாம்கள் சொல்கிறார்கள், உஜூபு தஸ்பியத்தி சஃப்பு, சஃப்பை சரி செய்வது அது ஒவ்வொருவர் மீதும் கடமை. வைன்னல் ஜமாஅத் இதாலம், ஒரு ஜமாத்து வந்து சஃப்பை சரி செய்யாமல் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் போகும் ஆசிமோன், அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் என்ற அளவிற்கு இமாம்கள் அது குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஃப்புகளை சரியாக அமைத்து தொழுகையை முழுமையாக நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.